துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள்? 2025ஆம் ஆண்டு உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மற்றும் 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்க துலா ராசிக்காரர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கலாமா? வாருங்கள். ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம். புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில், அதாவது 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு, கேது பெயர்ச்சி என்று முக்கிய 3 பெயர்ச்சிகளும் நடைபெற உள்ளதை அறிந்து இருப்பீர்கள். இந்த 3 பெயர்ச்சிகளை உடைய இந்த 2025ஆம் ஆண்டு துலா ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான மாற்றங்கள் வரக்கூடும். உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து புத்துணர்ச்சி கூடும். இனிப்பு உணவுகளை தவிர்த்து சீரான மற்றும் கட்டுப்பாடான உணவுப் பழக்கங்களை கையாள்வது நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். உடல்நிலை பொதுவாக இந்த ஆண்டு நன்றாக இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் காய்ச்சல், தலைவலி மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படலாம். மார்ச் மாதம் வரை வயிறு மற்றும் வாய் சம்பந்தமான சில பிரச்சனைகளை தரும். ஏப்ரல் மாதத்தில் நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். முதல் பகுதியில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது முக்கியம். அதன் பிறகு ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படத் தொடங்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் ஏப்ரலுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் என்றாலும் ராகு, கேது பெயர்ச்சி சற்று சிரமம் தரும். கட்டாயம் தெரு உணவு மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கவனக்குறைவு பிரச்சனையை உண்டாக்கும். அதிக எடை தூக்குவதை தவிர்க்கவும், இல்லையெனில் முதுகுவலி வர வாய்ப்பு உண்டு. 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்க துலா ராசிக்காரர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கலாமா? நடராஜ் பெருமாளை வழிபட்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் விலகி வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும். வெள்ளிக்கிழமை மாலை காமதேனு படம் அல்லது சிலைக்கு நைவேத்தியம் படைத்து பூஜைகள் செய்து வர உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும். புதன்கிழமைகளில் வயதான ஏழைகளுக்கு வஸ்திர தானம் கொடுக்க உங்கள் முயற்சிகளில் இருந்த தடை விலகும். மேலும் மகாவிஷ்ணு கோவிலில் புதன்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வர ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். தேவைப்படும் நண்பர்கள் அல்லது வகுப்பு தோழர்களுக்கு உங்கள் முடிந்த உதவிகள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகிலிருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி வணங்குவதால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லலாம். இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும். இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வாழ்த்துக்கள். மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.